Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல again வந்து greedy algorithm தான் learn பண்ண போறோம். So let's wait for a minute and then we will start our session. So 8:2 or 8:3 நம்ம start பண்ணலாம். Let's wait for others to join. So how many of you has watched our last greedy algorithm problem and how many of you are understanding that? Actually last session நிறைய பேர் சொன்னீங்க I understood that அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு again நம்ம greedy algorithm தான் பார்க்க போறோம். And one more thing is actually yesterday I got a severe throat pain, that's why I'm not able to come in live. Sorry for that. I know நிறைய பேர் வந்து greedy algorithmக்கு நேற்று லாகின் பண்ணியிருப்பீங்க பட் வந்து டியூ டு சம் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் என்னால் பேசவே முடியல. தட்ஸ் வை நான் வந்து நேற்று லைவ் செஷனை வந்து கேன்சலே பண்ணேன். ஐ ஹாவ் ஷெட்யூல்ட் இட் பட் நான் வந்து கேன்சலே பண்ணிட்டேன். ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் அனதர் 1 more minute. ஹாய், ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எகைன் ஒரு ரீகேப் மாதிரி தான். greedy algorithm அப்படின்னா என்னது, which means we are going to select the பெஸ்ட் ஃபார் நவ். நம்ம வந்து ஃபியூச்சர் எல்லாம் கன்சிடர் பண்ணாமல் கரண்ட்டாக எனக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி தோணுதோ அதை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் greedy algorithmனு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ ஒன் மோர் டைம் வாட் இஸ் greedy algorithm அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஹங்க்ரியாக இருக்கும்போது உங்ககிட்ட வந்து ஒரு 4-5 டிஷ்ஷஸ் காமிச்சா உங்களுக்கு கரண்ட்டாக வந்து நம்ம எது ஹெல்தி அதுலாம் பார்க்க மாட்டோம். கரெக்டாக லாங் டேர்முக்கு எது வரும் அப்படின்னு சொல்லிலாம் பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் எனக்கு இப்போ ஹங்க்ரியாக இருக்கு, எனக்கு எது வந்து என்னோட பசியை போக்குன்னு சொல்லி தான் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து இப்போ எது எனக்கு பெஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணுறேன். ஐ எம் நாட் பாதரிங் அபவுட் த ஃபியூச்சர். ஸோ தட் இஸ் வாட் greedy algorithm. ஓகே, we are not going to think about tomorrow or future. ஸோ ரைட் நவ் எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் greedy algorithm. ஸோ greedy algorithm is something the right now which is the best option for me அப்படின்றது தான் வந்து greedy algorithm செலக்ட் பண்ணுது. ஸோ the definition for greedy algorithm is at every step. Okay, at every step choose the best option available right now, hoping that it is going to lead the overall best solution. ஓகே, இப்போ என்கிட்ட வந்து 4 டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு பிரியாணி பிடிக்கும்னா நான் அதை எடுப்பேன். ஐ எம் ஹோப்பிங் தட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் மீ. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஐ எம் கோயிங் டு செலக்ட் ஒன் பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் நவ். ஓகே, ஐ எம் நாட் கோயிங் டு கன்சிடர் இது வந்து ஃபியூச்சரில் பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை பாஸ்டில் இந்த சொல்யூஷன் பெஸ்ட்டாக இருந்துச்சா அப்படின்லாம் நான் பாதர் பண்ண போகிறது இல்லை. ஐ எம் கோயிங் டு செலக்ட் த பெஸ்ட் ஒன் ஃபார் நவ். ஸோ அதுவுமே எப்படின்னா வந்து we can say like hoping that it is the best solution for the overall problem. ஓகேங்களா? ஓகே, ஸோ
here நம்ம வந்து எதை நோட்டீஸ் பண்ணணும் மெயினான்னு பார்த்தீங்கன்னா, we are not saying that this is the best solution, this is the best option. We are hoping that it is a best. Okay, so we are hoping. I'm not sure futureல என்ன ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, பட் ஃபார் நவ் ஐ எம் ஹோப்பிங் இட். அதாவது இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, இங்க பாருங்க, ஐ ஹாவ் ரிட்டன் here to find the maximum element. நான் வந்து நேற்று ப்ராப்ளம்ல சால்வ் பண்ணி காமிச்சேன். ஸோ மேக்ஸிமம் எலிமெண்ட்ல இந்த ஸ்டெப்ல இது பெஸ்டா அப்படின்னு சொல்லி தான் நான் செக் பண்றேன். ஐ எம் நாட் பாதரிங் அபவுட் ஃபியூச்சர்ல வந்து இது பெஸ்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ தட் இஸ் வை I can say like this greedy algorithm is going to solve the problem for now. I am not going to bother about what is going to happen in future. எனக்கு இப்ப கரண்டா வந்து this is the best solution நான் செலக்ட் பண்றேன். Okay, and I'm hoping that it is the best solution. It is hoping, it is not the perfect best solution. I hope it is the best perfect solution. I don't know what comes in future. இப்போ வந்து what can I say, longest maximum number in the லிஸ்ட் அப்படிங்கும்போது ஃபார் நவ் இந்த ஸ்டெப்புக்கு எனக்கு இது மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஐ எம் நாட் கோயிங் டு திங்க் அபவுட் ஃபியூச்சரில் யாராச்சும் இதை விட பெரிய நம்பர் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு நான் திங்க் பண்ண போகிறது கிடையாது. கரண்டாக இஃப் இட் இஸ் அ மேக்ஸிமம் நம்பர், ஐ வில் செட் தட் ஆஸ் அ மேக்ஸிமம் நம்பர் ஃபார் திஸ் ஸ்டெப். ஓகே இப்போ we can come up with the everyday solution example. like நீங்க வந்து சென்னை டு பெங்களூர் வந்து டிராவல் பண்றீங்க. ஓகேவா? there are many petrol pumps. ஓகே, உங்க பைக் வந்து it is going to travel only 200, your bike is going to travel 200 kilometers. இப்போ எங்கேயாச்சும் பெட்ரோல் பங்க் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கம்மியா இருக்கா, சரி ஓகே நான் பெட்ரோல் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லையும் பக்கத்துல இருக்க பெட்ரோல் பங்க்ல இப்போ வந்து 200 kilometers டிராவல் பண்ண முடியும்னா ஐ கேன் சே வந்து ஒரு 50 kilometers கிட்டே ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா போட்டுடலாம். பின்னாடி போகும்போது பெட்ரோல் பங்க் இருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நம்ம பெட்ரோல் போட்டுருவோம். ஸோ நியரஸ்ட் பெட்ரோல் ஸ்டேஷன்ல நான் போட்டுருவேன். ஓகேங்களா? அடுத்த 50 kilometersமே வந்து நான் ஒரு வேற பெட்ரோல் பங்க் இருக்குமான்னு சொல்லி எல்லாம் நான் சர்ச் பண்ண மாட்டேன். ஒரு வேளை அங்கே இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ நியரஸ்ட் பெட்ரோல் பங்க்லேயே நான் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சிம்பிளி வி கேன் சே லைக் ஃபியூச்சரில் என்ன இருக்கும்னு எனக்கு தெரியாது. கரண்டாக எங்கே பெட்ரோல் பங்க் இருக்கோ நான் அங்கே வந்து ஃபில் பண்ணிடுறேன். கரெக்டாக? ஸோ இட் இஸ் சிம்பிளி த நியரஸ்ட் அவைலபிள் ஒன். ஐ எம் கோயிங் டு ஃபில் த பெட்ரோல் டு மை petrol, correct? Petrol to my petrol tank, correct? So that is the greedy decision. Okay, another example நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட வந்து you are having 10 rupees, 5 rupees, 2 rupees and 1 rupee coin. If you want to give me 18 rupees, okay, using the minimum number of coins, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 18 rupeesனா ஃபர்ஸ்ட் என்கிட்ட 10 rupees இருக்கு. ஸோ 10 rupees, then 5 rupees, after that 2 rupees and 1 rupeesனு சொல்லி நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ 15 அப்படின்னா 10 கொடுப்பீங்க, 5 கொடுப்பீங்க, 2 கொடுப்பீங்க and then 1 கொடுப்பீங்க. ஸோ 4 coins நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ தட் இஸ் வாட் எவ்ரி டைம் நான் என்ன பண்ணுவேன்? பிக்கஸ்ட் ஒன்னை செலக்ட் பண்ணி I will check with every combination to become that as the optimal solution for me. And I will give you the minimum amount. This is what greedy algorithm means. Okay. இப்போ greedy algorithm அப்படின்னா என்னன்னு சொல்லி நமக்கு நேத்துல இருந்து நம்ம லேர்ன் பண்றதால we are very clear about greedy algorithm. இப்போ நமக்கு வந்து இப்போ ரிகர்ஷன் அப்படின்னா பேஸ் கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி பேக் ட்ராக்கிங்னாலும் பேஸ் கேஸ் வேணும், ரிகர்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த கிரீடி அல்கோரிதம்க்கு ஏதாச்சும் அந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா நத்திங் மச். ஆனா வந்து கிரீடி அல்கோரிதம் இஸ் டிவைடட் இன்டு 2 solutions. 1 second.
ஸோ 2 கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லா I'm not going to concentrate. Simply I'm going to say that கரண்டா எது பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லி நான் சொல்றதுக்கு பேர் தான் கிரீடி அல்காரிதம்னு சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? ஓகே. இப்போ கிரீடி அல்காரிதம் ஹேஸ் 2 criteria. Sorry, is there any criteria for greedy algorithm? There is no such criteria, but எல்லா ப்ராப்ளமையும் நம்ம greedy algorithmல சால்வ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. So we can say like not every problem can be solved by a greedy problem. A problem should satisfy 2 important properties. Then we can say like it is the greedy algorithm. அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா first வந்து greedy choice property. So greedy choice property அப்படின்னா என்னன்னா, if I make the best choice now, I should never regret it in later. ஸோ கரண்ட்டாக நான் ஒரு சொல்யூஷனை பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த சொல்யூஷன் பேடுன்னு சொல்லி நான் ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணக்கூடாது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் கிரீடி சாய்ஸ் ப்ராப்பர்ட்டி. கரண்ட்டாக நான் ஒரு சொல்யூஷனை பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த சொல்யூஷனை நான் வந்து என்றைக்குமே ரெக்ரெட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் என்னோட சொல்யூஷன். எக்ஸாம்பிள், இப்போ அசைனிங் குக்கீஸ் ப்ராப்ளமே பார்த்தீங்க அப்படின்னா, if a child needs choice size 1, okay, giving a cookie of size 1 is always the best solution. Correct? So நம்ம வந்து later எப்பயுமே வந்து we are not going to regret that I should give this instead of sorry, if I need to give this instead of that 1 அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே கூடாது. அந்த மாதிரி என்னோட பெஸ்ட் டெசிஷனை நான் எப்பயுமே ரெக்ரெட் பண்ணக்கூடாதுன்ற ஆப்ஷனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை we can solve it using a greedy problem. Okay, so this decision is something we can say as a safe. Okay, then வந்து optimal substructure. Optimal substructure அப்படின்னா the word தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஆப்டிமல் சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்ற வேர்டு பெருசாக இருக்குது, ஆனால் இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம். சப்போஸ் உங்கள் ப்ராப்ளம் வந்து இஸ் டு சால்வ் 100 questions. ஓகே, ஆஃப்டர் சால்விங் த ஃபர்ஸ்ட் 20 correctly, remaining problem is simply solve the 80 questions. Correct? So the remaining part is still the same type of problem அப்படின்னா என்னது? Then it is a optimal substructure. Okay, so many greedy problem have this problem. இப்போ வந்து 100 ப்ராப்ளம்ஸில் ஒரு 20 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்க 80 ப்ராப்ளம்ஸும் இந்த ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? You will be going to solve it very easily. அந்த சேம் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். தட் இஸ் வாட் ஆப்டிமல் சப்ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளமை வந்து எடுத்ததையும் நான் இதை கிரீடியில் தான் சால்வ் பண்ணும், கிரீடி தான் எல்லாத்துக்கும் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கிரீடி இஸ் நாட் கோயிங் டு அப்ளிகபிள் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ். இட் இஸ் கோயிங் டு பி சம்திங் லைக் வி நீட் டு சாட்டிஸ்ஃபை 2 ப்ராப்பர்ட்டிஸ். ஒன் இஸ் நான் இப்போ பண்ணுற பெஸ்ட் டெசிஷன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நான் ஃப்யூச்சரில் ரெக்ரெட் பண்ணக்கூடாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எகைன் அண்ட் அகெயின் சேம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது, லைக் கைண்ட் ஆஃப் ரிகர்ஷன் மாதிரி. Okay, then it is a optimal substructure. Then we can say that we go with greedy approach here. Okay, இப்போ greedy algorithm பார்த்ததுக்கு அப்புறமா எந்த இடத்துல எல்லாம் greedy algorithm fail ஆகும்? Okay, let's look at a money. 4 rupees, 3 rupees and 1 rupee இருக்கு. You need to give 6 rupees. Then வாட் கிரீடி சேஸ் 4 rupees எடுத்துக்கோன்னு சொல்லும். அடுத்து வந்து உங்ககிட்ட 2 rupees வந்து நீங்கள் ரிமைனிங் தரணும். சி, 4 rupees, 3 rupees and 1 rupees. I am not having 2 rupees. இப்போ என்கிட்ட 6 rupees வேணும் அப்படின்னா என்கிட்ட 4 rupees தான் இருக்குது, 2 rupees நான் ரிமைனிங் தரணும். ஓகேவா? ஸோ I can say like 1 rupee 1 rupeeன்னு சொல்லிட்டு ரிமைனிங் 2 rupees, 1 rupee 1 rupeeன்னு சொல்லிட்டு நான் எடுக்கும்போது இட் இஸ் சம்திங் என்னால் இதெல்லாம் வந்து சால்வ் பண்ண ஐ கேனாட் கிவ் ஆப்டிமல் சொல்யூஷன். அண்ட் 2 rupee காயின்ஸ் என்கிட்ட இல்லை. ஓகேங்களா? இந்த டைமில் என்ன பண்ணுன்னா கிரீடி வந்து என்ன பண்ணுன்னா மேக்ஸ் த பெஸ்ட் சாய்ஸ், பட் இட் இஸ் நாட் த பெஸ்ட் ஓவரால் சாய்ஸ்.
4 rupees இருக்குன்னு சொல்லி கொடுக்கும். ஆனா that is the best solution for now, immediate choice. ஆனா it is not the best overall choice. Okay, so இப்போ வந்து ஒரு small scenario kind of 3 friends இருக்காங்க. ஓகேங்களா, imagine there are 3 friends who are going to solve the same problem. a plus b the whole square என்ற problem a friend 1 friend 2 friend 3 எல்லாருமே சால்வ் பண்றாங்க. ஓகேங்களா, first one is greedy, second one is brute force and third one is dynamic program. Okay, first one பேர் என்னது greedy, second one பேர் என்னது brute force, third one is a dynamic programming. First one என்ன சொல்லுவாங்கன்னா I will choose the best option I see right now. So very fast கொடுப்பாங்க, something may go wrong. brute force அப்படின்னா every possible solutions நான் சால்வ் பண்ணி தரேன், ஆல்வேஸ் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஏன்னா all the possible solutions I'm trying. ஆனால் வந்து greedy அப்படின்றது I will select the best option for me now. சம்டைம்ஸ் வந்து ராங்காகவும் இருக்கும். டைனமிக் ப்ரோக்ராமிங்னா என்னன்னா I will remember. டைனமிக்னா என்ன, நான் வந்து ஆல்ரெடி போட்டிருந்த வேல்யூஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் த ஒர்க். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். இவங்க டைனமிக் ப்ரோக்ராமிங் who is better than smarter than brute force algorithm. ஓகேங்களா, யூஸ்வலி இதுவும் வந்து greedy algorithm விட ஸ்லோவராக தான் இருக்கும், ஆனால் மோர் ரிலையபிள். ஸோ த திங் இஸ் எல்லாரும் greedy algorithm விட ஸ்லோவராக தான் இருப்பாங்க, greedy algorithm ஃபாஸ்டராக தான் இருக்கும். ஏன் greedy algorithm ஃபாஸ்டராக இருக்கு அப்படின்னா the only thing is greedy algorithm is going to check the current best option, not the whole. So that's why வந்து greedy algorithm is faster. ஆனால் brute force நான் எல்லா பாசிபிள் சொல்யூஷனையும் ட்ரை பண்ணுவேன். தென் டைனமிக் ப்ரோக்ராமிங்னா நான் வந்து பாசிபிள் சொல்யூஷன்ஸ் ட்ரை பண்ணுவேன், ஆனால் a + bன்றது நான் இப்போ ஆட் பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா, அதை என்னால் நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஐ ஹாவ் ஆல்ரெடி ஸ்டோர்ட் இட் சம்வேர். ஸோ அதை நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் வாட் அபவுட் 3 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிரீடிக்கும் டைனமிக்கல் ப்ரோக்ராமிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, கிரீடி பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் நவ் வந்து செலக்ட் பண்ணும். டைனமிக் ப்ரோக்ராமிங் கம்பேர்ஸ் ஆல் த பாசிபிலிட்டிஸ். கிரீடி வந்து பின்னாடி போய் பேக்வேர்டில் செக் பண்ணாது வேல்யூவை. ஒன்ஸ் வந்துட்டா பேக்வேர்டில் போய் இது அதுக்கு விட பெட்டராக இருக்குமானலாம் செக் பண்ணாது. ஆனால் டைனமிக் ப்ரோக்ராமிங் which always checks for the alternative. Then greedy is very fast, as I have already mentioned, greedy is very fast, but dynamic programming வந்து usually slower-ஆ தான் இருக்கும். Then greedy வந்து கரண்ட்ல அது ஓகேவான்னு பார்க்குது, இட்ஸ் நாட் அ லாங் ரன். ஸோ வந்து என்னோட கரண்ட் பெஸ்ட் ஆப்ஷனை நான் கொடுப்பேன், மைட் பி இட் ஃபெயில். டைனமிக் ப்ரோக்ராமிங் ஆல்வேஸ் ஃபைண்ட்ஸ் த ஆப்டிமல் சொல்யூஷன். கரண்ட் சொல்யூஷன் தான் பாயிண்ட் பண்ண மாட்டேன், இட் இஸ் கோயிங் டு ஆல்வேஸ் ஃபைண்ட் த ஆப்டிமல் சொல்யூஷன் ஃபார் எஸ். ஓகே, இப்போ நீங்கள் இன்டர்வியூக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஹவ் யூ வில் ஐடென்டிஃபை த greedy ப்ராப்ளம் இன் அன் இன்டர்வியூ? ஸோ திஸ் question might come, right? So if you are going for an interview, என்னதான் greedy programming, greedy algorithm, dynamic programming, brute force அது இதுன்னு நம்ம வந்து எடுத்தாலும் there might be a question how to identify that this problem is a greedy problem. இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? எனி ஐடியா? Anyone? No one has any idea on how to find this, how to find the greedy algorithm? No one? Okay. First வந்து ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா you need to ask 3 questions about your among yourself only. First question, இது வந்து கரண்ட் மொமெண்ட்டுக்கு பெஸ்ட் டெசிஷனை எடுக்க போதா? Can I make the best decision at that moment, at this moment? If yes, then வந்து first இது வந்து clear, you can go with greedy. Second question is,
After making a decision, do I ever need to change it? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னது, ரெக்ரெட் பண்ணுவேனா அப்படின்றது தான் வந்து ரெண்டுல ஒரு விஷயம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு டெசிஷனை மேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, டூ ஐ எவர் சேஞ்ச் திஸ் டெசிஷன்? No. If no, then you can go with a strong sign of greedy. ஸோ ரெண்டு கொஷின் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்னது, பெஸ்ட் can I make the best decision at this moment அப்படின்றது ஃபர்ஸ்ட். தென் வந்து ஆஃப்டர் மேக்கிங் திஸ் டெசிஷன் do I ever need to change it? ஸோ அதுவும் செகண்ட் கொஷின். இட் இஸ் ஆல்சோ நோ அப்படின்னா, தேர்ட், டஸ் சூஸிங் த பெஸ்ட் ஆப்ஷன் நவ் help me to move forward for the final result? இப்போ மினிமம் மேக்ஸிமம் எல்லாம் இப்போ கரண்ட்டாக வந்து எனக்கு பெஸ்ட் டெசிஷன்னு தோன்றதை எடுத்துக்கிறேன். பின்னாடி வந்து ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இஸ் ஆல்சோ ஃபைன். ஃபைனல் ஆன்சர் எனக்கு வந்து கரெக்டாக வருமா அப்படின்ற ஒரு கொஷின் நான் கேட்கணும். இஃப் எஸ், தென் வி கேன் கோ, கண்ணை மூடிட்டு நம்ம வந்து கிரீடி அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். ஓகே. So, are you clear? Okay. So, காமன் இன்டர்வியூ கொஷின்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா, கிரீடி அல்காரிதம்ல மினிமம் எலிமெண்ட், மேக்ஸிமம் எலிமெண்ட், ஏர்லியஸ்ட்டு, ஸ்மாலஸ்ட்டு, லார்ஜஸ்ட்டு, ஷார்ட்டஸ்ட்டு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டாஸ்க்கு, மினிமம் காஸ்ட்டு, மினிமம் இன்டர்வல், மேக்ஸிமம் ப்ராஃபிட், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் கிவிங், டோன்ட் blindly assume that everything is a greedy. You need to consider, யூ நீட் டு மேக், ஏன் நான் வந்து இது கிரீடி அப்ரோச் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு திங்கிங் எப்பயுமே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த கிரீடி அப்ரோச் போகிறீங்க அப்படின்னா, யூ நீட் டு திங்க் ஆஃப் டூ ப்ராப்பர்ட்டிஸ். நான் கேட்ட 3 கொஷின்ஸ் நீங்கள் கேட்கணும். அந்த 3 கொஷின்ஸில் வி ஆர் ஹேவிங் 2 ப்ராப்பர்ட்டிஸ். ஒன்று என்னது, விச் இஸ் சம்திங் கிரீடி சாய்ஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் டெசிஷன் மேக் பண்ணிவிட்டு பின்னாடி நான் ரெக்ரெட் பண்ண மாட்டேன்ல அப்படின்ற ஒரு விஷயம். செகண்ட் இஸ் சம்திங் ஆப்டிமல் சப்ஸ்ட்ரக்சர். ஓகே. So, the simple way to remember this is, imagine that you are walking through a forest. Okay. At every crossroad, there are 3 paths. A greedy person says, I will take the path that looks best right now. And dynamic programming says that I will let me think several paths before deciding which path you need to go. And then when the brute force is always saying that I will walk every path and tell you which one was the best. So that is the difference between everything, right? கிரீடினா நான் வந்து பெஸ்ட், இப்போ எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் அதில் போய்க்கோங்க. டைனமிக் ப்ரோக்ராமிங்னா என்ன, லெட் மீ திங்க் அபவுட் செவரல் பார்ட்ஸ் பிஃபோர் டிசைடிங் விச் ஒன் யூ நீட் டு கோ. அண்ட் தென் ப்ரூட் ஃபோர்ஸ் என்ன, நான் ஒன்னொன்னுக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டு விச் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து சாய்ஸ் செலக்ட் பண்ணும்போது யூ நீட் டு திங்க் ஆஃப் திஸ் 3 and you need to confirm which one should I need to go. So one line definition for this is, a greedy algorithm is a problem solving technique where we can make the best decision at the current step without reconsidering previous decisions, hoping that this local best choice leads to the overall optimal solution. See, எல்லா இடத்துலையும் நான் என்ன சொல்றேன்னா, it is a hope, it is not the fixed. It is a hoping, it is not the correct one. I mean, கண்டிப்பா இது அப்படிதான் இருக்கும்னு நான் சொல்லல, it is a hoping only. Okay. So are you all clear about this greedy algorithm once again? Everyone?
Okay. So greedy algorithm அப்படின்னா என்னன்னு anyone if you guys explain then it will be very happy for me that you guys understood. So யாராச்சும் ஒருத்தவங்க anyone can explain what is greedy algorithm as of now நம்ம learn பண்ணதை வச்சு. ஸோ டெவலப்பர்ஸ் என்னென்ன கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கணும்னு கேட்குறீங்கன்னா which basis? சூப்பருங்க சம்யுக்தா, இட்ஸ் கரெக்ட். அண்ட் பிரசாத், யூ ஆர் ஆஸ்கிங் லைக் வாட் ஆர் த கான்செப்ட்ஸ் டு லேர்ன் டெவலப்பர் அவர் செல்ஃப், விச் மீன்ஸ் நீங்கள் என்ன கேட்குறீங்க? நீங்கள் வந்து பேக்எண்ட் ஜாவா பேக்எண்ட் டெவலப்பர் அப்படின்னா நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சரில் என்னென்ன கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணணும்னு கேட்குறீங்களா இல்லை? So that question, can you rephrase it? DSA ல கேக்குறீங்களா? What else? DSA ல கேக்குறீங்களா? So as a developer நமக்கு வந்து என்னென்ன தெரியணும்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து சர்வீஸ் பேஸா இல்லைனா வந்து ப்ராடக்ட் பேஸான்லாம் எனக்கு நான் சொல்லலை, டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. வாட் எவர் யூ நீட் டு லேர்ன் அஸ் ஃபர்ஸ்ட் வந்து லிங்கட் லிஸ்ட்டு, அரேஸு, ஸ்ட்ரிங் இந்த மாதிரி எல்லாமே லேர்ன் பண்ணும். டேட்டா ஸ்ட்ரக்சர் சைடு வரும்போது நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா இந்த கிரீடி அல்கோரிதம், அதுக்கடுத்து வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங், ப்ரூட் ஃபோர்ஸ் அல்கோரிதம், தென் வந்து பேக் ட்ராக்கிங், இந்த மாதிரியான எல்லா கான்செப்ட்ஸ் அல்கோரிதம்ஸ் நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கணும். பேசிக்காக ஃபெமிலியராக இருக்க அல்கோரிதம்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து லிங்க்டு லிஸ்ட்டு, டபுள்இ லிங்க்டு லிஸ்ட்டு, சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட், சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டு, ஹீப்பு, ஸ்டாக்கு, அதுக்கடுத்து வந்து ஹேஷ் மேப்பு, then internal working of a hash map, that is very important interview question also. hash map learn பண்ணணும். then collection frameworksல எல்லாமே learn பண்ணணும். செலெக்ஷன் அண்ட் சார்ட்டிங் அல்கோரிதம்ஸ் இருக்கும், அதாவது வந்து பைனரி சர்ச் இருக்கும். இந்த மாதிரியான செலெக்ஷன் அண்ட் சார்ட்டிங் அல்கோரிதம்ஸ் யூ நீட் டு லேர்ன். அப்புறம் ட்ரீ, அதுக்கு அடுத்து வந்து ப்ரீ ஆர்டரு, போஸ்ட் ஆர்டரு, அந்த மாதிரியானது. இது எல்லாமே வந்து நம்ம மோஸ்ட்டாக லேர்ன் பண்ணோம். ஓகேங்களா? தென் டிசைன் பேட்டர்னுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுட்டு தாங்க இருக்கோம். நம்ம வந்து கிரியேஷனல் டிசைன் பேட்டர்னுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இஃப் யூ வாண்ட் நீங்கள் அது வந்து ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம இந்த வாட் டு சே டிசைன் பேட்டர்ன்ஸ்க்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இஃப் யூ ஆர் நாட் அவேர் யூ கேன் செக் தட் ஆல்சோ. ஓகே, ஸோ ப்ராப்ளம் சால்விங் போலாமா? கிரீடி அல்கோரிதம் அப்படின்றது பெஸ்ட் பாசிபிள் சாய்ஸ் ஃபார் த கரண்ட் சாய்ஸஸ். இட்ஸ் கரெக்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டாஸ்க். ஓகேங்களா? நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணிப்போம். நம்பர் ஆஃப் டாஸ்க். ஓகே, இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டாஸ்க் கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா, கன்சிடர் உங்ககிட்ட ஒரு மீட்டிங் ரூம் இருக்கு. ஓகேங்களா? யூ ஆர் ஹேவிங் ஒன் மீட்டிங் ரூம். அதுல மெனி மீட்டிங்ஸ் ஆர் ஷெட்யூல்டு. இங்க மீட்டிங் ரூம்ல யூ கேன் அட்டெண்ட் ஒன்லி ஒன் மீட்டிங் அட் அ டைம். ஆப்வியஸா ஒரு மீட்டிங் ரூமு நிறைய மீட்டிங் ஷெட்யூல் ஆயிருந்தாலும் ஒரு மீட்டிங் ரூம்ல ஒரு மீட்டிங் தான் அட்டெண்ட் பண்ண முடியும். கரெக்டா? ஓகே, இப்போ இதுல நான் என்ன பண்ணணும்னா, we need to find the maximum number of meetings we can attend. Okay, so the thing is
ஒரு மீட்டிங் ரூம் இருக்கா, அந்த மீட்டிங் ரூம்ல நிறைய மீட்டிங் ஷெட்யூல் ஆயிருக்கு. ஆனால் ஆப்வியஸாக அட் த எண்ட் ஆஃப் த டே எத்தனை மீட்டிங் ஷெட்யூல் ஆயிருந்தாலும் ஒரு டைம்ல அட் அ டைம்ல ஒரு மீட்டிங் தான் நம்மளால அட்டென்ட் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ மீட்டிங் ரூம்ல நான் வந்து போயிருக்கேன், இன்னொரு டீமும் வந்து அட்டென்ட் பண்ணலான்னா அது முடியுமா? முடியாது. ஸோ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மீட்டிங் we can attend. Okay, first வந்து meeting I can do it as a comment slash star star slash. Okay, for multiple comments நம்ம வந்து slash star star slash கொடுத்துக்கலாம். இப்போ மீட்டிங் ஏ. ஓகேங்களா? இந்த மீட்டிங் ஏல first வந்து starting at 1 and ending at 2. Then meeting B is going to start at 3 and it is going to end at 4. And then meeting C has started at 12 o'clock nu vechipome 0 அப்படினா 12 and then it is going to end at 6 o'clock the end ஆகுது. Then another thing is meeting D which is going to start at 5 and then it is going to end at 7. And then E வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is going to start at 8 and end at 9. ஓகேவா? இப்போ 1 hour 6 hours 2 ஹவர்ஸ்லாம் வந்து மீட்டிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிளாக் பண்ணுறாங்க. இதில் நான் என்ன பண்ணணும்னா ஐ வாண்ட் டு வெரிஃபை. இப்போ 0லேருந்து 6 வரைக்கும் அப்படின்னா இந்த 3 and 4ன்ற மீட்டிங் போக முடியாது. அண்ட் தென் வந்து 5 7 ஆல்சோ இட் இஸ் நாட் ஏபிள் டு. 1 2 also it is not able to, which means 1 2 3 4 5 7 வந்து நம்மளால மீட்டிங் பண்ண முடியாது. if I select 0 and 6 அப்படின்னா 8 and 9 ரெண்டு தான் வந்து போக முடியும். ஆனா if I deselect this and select 1 2 3 4 5 7 8 9 then I can attend 4 meetings in that room. so இங்க நான் என்ன பண்ணணும்னா I can say like 4 as an output. அப்ப இதுல ஏன் வந்து நான் greedy algorithm யூஸ் பண்ணணும்? So the thing is we are going to choose the meeting that is going to finish the earliest. 1 hour or 2 hour meetings the earliest நான் வந்து finish பண்ண போறேன். I am going to get the best choice for now. So earliest I want. So அதனால வந்து நான் greedy யூஸ் பண்றேன். இதுக்கு நம்ம எப்படி கோட் எழுதுறது? First public static void main எழுதிப்போம். ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் டபுள் 2 டைமென்ஷனல் அரே யூஸ் பண்றேன் which is equal to open close curly bracketல again curly bracketல first நான் என்ன கொடுத்திருக்கேன் 1 and 2 right, 1 comma 2 then 3 comma 4 then 0 comma 6 after that 5 comma 7 8 comma 9. here நான் வந்து semicolon which is 2 dimensional array நான் create பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் sort பண்ணணும். so arrays dot sort of 2 dimensional array அப்படிங்கிறதால நான் meetings pass பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா I am going to do it like a comma b ரெண்டு parameter accept பண்ணுங்க. then we will do right a of 1 minus a of b of 1. so in this way I am going to sort it in the I am going to sort it in the way of ascending. okay, so இதை நம்ம வந்து import பண்ணிடுவோம். okay, after this நான் என்ன பண்றேன்னா int count which is equal to obviously ஒரு மீட்டிங் happen ஆகும். so count is equal to 1 ன்னு சொல்லிட்டு int end time which is equal to meetings இருக்கு இல்லைங்களா, meetings of 0 comma 1 0 and 1 which means என்னோட end time 0ல first positionல இருக்கிறதா என் end time கரெக்டா. so அதை initially நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா for int I equal to 1 I வந்து less than meetings length I plus plus after this I am going to do if meetings of
I comma 0, I of 0 which is greater than or equal to n time இருந்தா n time நான் என்ன சொல்லியிருக்கேன் initially first one நான் n time ன்னு சொல்லிட்டேனா okay after this நான் என்ன பண்ணணும் count plus plus பண்ணணும் that which means I of 0 okay I of 0 வந்து greater than n time இருந்துச்சுனா which means 3 வந்து 1 விட greater ஆமா then plus plus 5 0 1 விட greater இல்ல and then வந்து நான் என்ன பண்ணனும்னா ஒவ்வொரு டைமும் n time which is equal to meeting of I of 1 okay okay இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா initially n time வந்து 1 ன்னு சொல்லியிருக்கேன் then வந்து n time வந்து இப்போ 3 ஆயிடும் கரெக்டா after that 0ங்கும் போது I cannot இப்போ வந்து 5 அப்படிங்கிறது which is greater than 3 so வந்து 5 count plus plus and n time வந்து 5 and then வந்து 8 வந்து 5 விட greater so we are doing it in that way. Okay, then what I need to do after this, I am going to print the system.out.println of count. இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம்னா we will be able to get 4 as an output. So, we got 4 as an output. Okay, now. Have you understood this? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் புரிஞ்சுங்களா why இதை நம்ம போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு இங்க ஏன் நான் greedy யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சி ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பெஸ்ட் சாய்ஸ் நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுமா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் மீட்டிங் ஆஃப் 0 அப்படின்றத என்னோட பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் நவுன் நான் செலக்ட் பண்ணிட்டேன் தென் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஐம் டூயிங் திஸ் ஆப்ரேஷன் அண்ட் ஐ எம் சேயிங் தட் திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் மீ இப்போ நான் இதே ப்ராப்ளமை என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் எக்ஸ் and then I am going to paste it after this. Then let's see what is happening. இப்போ வந்து 0 வந்து 5 விட greater ஓகே எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து 3 வரும்னு நினைக்கிறேன் அவுட்புட் இப்பயும் 4 எப்படி இப்பயும் 4 வந்துச்சு as of now நான் வந்து மீட்டிங் ஆஃப் 0 வந்து 1ன்னு வச்சிருக்கேன் 0 வந்து n டைம்னு வச்சிருக்கேன் சாரி 0 of 1 n டைம்னு வச்சிருக்கேன் then I of 1 6 7 9 எப்படியா இருந்தாலும் 3 தானே வரணும் ஏன் எல்லா டைமும் எனக்கு 4 4ன்னு வருது do you guys got anything why I am getting 4 all the time so no one knows why okay let me tell you நம்ம debugging யூஸ் பண்ணுவோம் இங்க வந்து நான் debugger ஸ்டார்ட் பண்ணிட்டு I am doing it in the debugging mode so initially என்னோட count நான் என்னவா வச்சிருக்கேன் 1ன்னு வச்சிருக்கேன் இப்போ meeting of this one which is equal to time வந்து என்னது n time is 2 why n time is 2 meetings நான் தான் மாத்திட்டேனே then why it is taking 2 have I made any mistake meetings of 0 1 which is of
in time எனக்கு இப்போ 6 தானே வரணும். Why? Okay. Have you guys got anything? I got it. ஏன் எனக்கு எல்லா டைமும் ஆப்டிமல் சொல்யூஷன் 4 வருது எப்போ ஷஃபில் பண்ணாலும்னா the thing is நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேயே என்னோட சொல்யூஷனை சார்ட் பண்ணிடுறேன். யார் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் என் சொல்யூஷனை அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிடுறேன். சார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஷஃபில் பண்ணாலும் ஐ ஆம் கோயிங் டு கெட் த சேம் வேல்யூ எத்தனை டைம் என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும். ஓகே, so have you guys understood this problem? So anyone can reply na. If you guys reply na, next problem nama pola. If it is not clear also, let me know. என்ன எனக்கு யாருமே பேச மாட்டீங்க. Okay, next problem பாப்போம். minimum cost. minimum cost. Okay, இந்த minimum cost problemனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, you have ropes 4 3 2 1 ன்னு சொல்லி ropes இருக்கு. ஃபோரு 3 2 6ன்னு சொல்லிட்டு 4 ropes என்கிட்ட இருக்கு. இந்த 4 ropesல I want to join 2 ropes. So cost which is equal to sum of both ropes. Sum of both ropes தான் வந்து cost. So I want to find the minimum total cost. Okay. ஸோ மின்மேக்ஸ்னா ஒரு அரேல மினிமம் இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதுதான் ஈஸி அப்படின்லாம் யோசிச்சிருக்காதீங்க. இது வந்து இந்த சம் ஆஃப் த அரே விச் இஸ் சம் ஆஃப் த 2 ரோப்ஸ் தான் வந்து காஸ்ட்டு. ஸோ ஐ வாண்ட் டு ஃபவுண்ட் த மினிமம் காஸ்ட் ஆஃப் திஸ். அப்போ 2 + 3 விச் இஸ் ஈக்குவல் டு 5, 6 + 2 விச் இஸ் ஈக்குவல் டு 8, 5 + 4 விச் இஸ் 6. ஓகே, 5 4 6 2. Okay, 2 + 3 2 + 3 which is equal to 5, 5 + 4 which is equal to 9, 9 + 6 which is equal to 15. So total 29. So the thing is greedy rule வந்து always I want to join 2 ropes, smallest 2 ropes first, and then வந்து நான் என்ன பண்ணோம், I want to find the minimum amount. ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் 6 + 2 which is equal to 8, 8 + 3 which is equal to 8 + 3 which is equal to 11. 2 ropes join பண்ணா I am going to get the cost. I want to find the minimum cost of this. So இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இதுக்கு நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, I am going to create a first public static void main எழுதிப்போம். இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, 2 pointer யூஸ் பண்ணலாம். பட் வித் திஸ் லெட்ஸ் ட்ரை. இஃப் நாட் நம்ம வந்து 2 pointer யூஸ் பண்ணலாம் மினிமம் காஸ்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் int of ropes which is equal to 4 3 2 6, 4 3 2 6. ஓகேங்களா? ஓகே, 2 pointer அல்கோரிதம் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து இன்னும் 2 pointer அல்கோரிதம் உங்களுக்கு சொல்லி கொடுக்காத காட்டிக்கு கிரீடிலேயே போவோம். இப்போ நான் வந்து ப்ரையாரிட்டி கியூ யூஸ் பண்ணுறேன் விச் இஸ் ஆஃப் இன்டீஜர். ஸோ நான் பிக்யூன்னு வச்சிடுறேன். ஃபார் இன்ட் rope which colon of this ropes. ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றா வந்து வெளியில் எடுக்கிறேன். pq.offer of which means ப்ரையாரிட்டி க்யூனா இப்போ 4 3 2 1 எல்லாமே வந்து க்யூவில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா?
After this நான் என்ன பண்றேன்னா int cost வந்து initially 0ன்னு வச்சிடுறேன். int cost which is equal to 0ன்னு வச்சிருவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா while pq.size வந்து greater-ஆ இருக்கு, greater than 1-ஆ இருக்கு அப்படின்னா, greater than 1-ஆ இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன், int first which is equal to pq.pull. Then int second is also pq.pull. Next வந்து int sum which is equal to first plus second. Then I want to do cost plus which is equal to sum. Then வந்து pq.offer of sum. ஓகே, இந்த சம்மை எகைன் வந்து நான் ஆஃபர் பண்ணுவேன். தென் எகைன் அண்ட் எகைன் நான் வெளியில் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன், ஆன்சர் ஆட் பண்ணி எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் திஸ் what I am going to do system.out.println of cost நான் print பண்ண போறேன். Before that நான் வந்து இதுக்கு அடுத்து system.out.println of pq மட்டும் நம்ம print பண்ணி பார்ப்போம். Okay, let's run this. So priority queue வந்து என்னவாயிருக்கு, நான் 4326 கொடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், 4326 கொடுத்துருக்கேன். கியூ படி 2436ன்னு வந்திருக்கு. தென் வந்து எனக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ ப்ரையாரிட்டி கியூ அப்படின்னா என்ன, ஏன் எனக்கு வந்து 4326ன்னு 2436ன்னு வந்திருக்கு? எனி ஐடியா? ப்ரையாரிட்டி கியூ வந்து FIFO ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா இட் ஷுட் பி 4326. வை இட் இஸ் 2436? So the thing is priority queue வந்து என்ன பண்ணுனா the name itself priority, அது வந்து insertion order maintain பண்ணாது, it is going to maintain the priority basisல தான் வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டேட்டா எனக்கு இன்சர்ட் ஆயிருக்கிறது 2436 அப்படின்னு சொல்லி தான் இன்சர்ட் ஆயிருக்கு, பிகாஸ் இட் இஸ் அ ப்ரையாரிட்டி கியூ, பேஸ்ட் ஆன் த ப்ரையாரிட்டி இட் இஸ் இன்சர்ட்டிங். அப்போ 2வையும் 4ஐயும் ஆட் பண்ணா which is 6, 6 plus 3 which is the 1 second, 2வையும் 4ஐயும் நான் வந்து ஓகே ப்ரையாரிட்டி கியூன்றதால ஃபர்ஸ்ட் வந்து என்ன பூல் ஆயிடுக்கு 2 plus 4 which is of 6. Then 6 plus 2 plus 4 which is of 6. Let me do the debugger from here. So debugging start பண்ணுவோம். இப்போ சைஸ் வந்து 4. ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கானா சைஸ் 4, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 2 அண்ட் தென் வந்து 3. இதுவும் வந்து ப்ரையாரிட்டி பேசிஸில் தான், பிகாஸ் 4 3ன்னு இருக்கு, ஆனால் ஃபர்ஸ்ட் இருக்கிறது 2 3ன்னு இருக்கு. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா which is of 5, காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 5 now. அண்ட் தென் 5 உள்ள போட்டுறேன். இப்போ என்னன்னா வெளியில வரும்போது 5க்கு அடுத்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு 4, செகண்டுக்கு 5, 5 plus 4 which is of 9. And then 9 plus 5 which is of 14. Then again வந்து switch பண்றோம். First வந்து 6, second வந்து 9. So then that 15, sum is of 15, cost already 14. அப்போ எனக்கு என்ன வரும் 29 சொல்லிட்டு வரும். Once my queue size is greater than 1, I will come out. So now it is 29. Okay,
this is how it is working. So greedy algorithm அப்படிங்கிறது கரண்டாக எனக்கு எது பெஸ்ட் சொல்யூஷனோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் greedy algorithm. And we have solved a lot of problems in greedy algorithm. For example, நான் நேற்று வீடியோ நேற்று இல்லை முந்தா நேற்று வீடியோவும் இன்னத்த வீடியோலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் greedy சொல்யூஷன் ரிலேட்டடாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ greedy ப்ராப்ளமில் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. 9 more minutes are there. If you are not having any doubts, let's wind up. Yeah, you can ask you a question. Infosys DSC ரோலுக்கு கோடிங் ஷார்ட்லிஸ்ட் ஆகிறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க மேம். டிஎஸ்ஏ ரோலில் டிப்ஸ் அப்படின்னு சொன்னால் டிப்ஸ் அப்படின்றது ஐ எம் நாட் ஹேவிங் தட் மச் நாலேஜ் அபவுட் திஸ். டிப்ஸ் சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியுமான்னு தெரில. பட் எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பிச்சு பிச்சு போட்டுருங்க. இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னு புரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாத்தையும் பிச்சு போட்டு ஜஸ்ட் ட்ரை வித் லூப்பாக யூஸ் பண்ணலாமா அதுவா இதுவான்னு ட்ரை பண்ணி நீங்கள் கோடு போட்டிங்கன்னா மோஸ்ட்டாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிடலாம். ஆனால் இதை விட ஹைலைட் என்னென்னா அவங்க கேட்குற கொஷினே நமக்கு புரியாது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஷினை நல்லா புரிஞ்சுட்டு உங்களுக்கு தெரியற அளவுக்கு வந்து அந்த கொஷினை வந்து பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்புட்டையும் அவுட்புட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்புட்டும் அவுட்புட்டும் மேட்ச் ஆகிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் போட ட்ரை பண்ணுங்க. அதுக்கு கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த கொஷினை அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட் பார்ட்டாக இப்போ வந்து மீட்டிங் ரூம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டாக பிரிச்சுக்கணும். மீட்டிங் ரூமு ஒரு மீட்டிங் தான் அட்டென்ட் பண்ண முடியும். அப்போ ஒரு மீட்டிங் தான் அட்டென்ட் பண்ண முடியும்னா இவங்க எண்ட் பண்ணுற டைமில் அவங்க ஸ்டார்ட் பண்ணும். இன்பிட்வீனில் இருந்துச்சுன்னா நம்மளால எடுத்துக்க முடியாது. அப்படின்ற மாதிரி பார்ட்டாக அதை வந்து நீங்கள் ரியல் லைஃப் சினாரியோ கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ கொஷின்ஸில் ஆஸ்க் பண்ணுறது ஜாவா 8 பேசிஸில். ஸோ ஜாவா 8ல் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் கிளியராக இருந்துக்கோங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிளியரிங் தோஸ் இன்டர்வியூஸ். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஆனால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா வாட் கேன் ஐ சே ஃபார் திஸ்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 50% ஆஃப் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எபிலிட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம். பிகாஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி இஃப் யூ சி அந்த ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி ஆர் ஸ்ட்ரகிளிங். பட் உங்களால் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா யூஆர் 50% வெரி 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 பர்ஃபெக்ட் டு மூவ் ஆன் டு த கோடிங். ஆனால் கோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கோடிங் பண்ண முடியல, ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு சான்ஸ் என்னன்னா யூ ஆர் ஹேவிங் த ஃபியர் ஆன் யூ. உங்கள் மேலே அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் கிளியராக இருக்குல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா யூ ஆர் ஹேவிங் த எபிலிட்டி டு யூ நோ த பேசிக் கான்செப்ட்ஸ் ரைட். ஃபார் லூப் இஃப் எல்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல. உங்களுக்கு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா ஜஸ்ட் ட்ரை வித் தட். எடுத்ததையும் நான் வந்து ஸ்டார் ப்ரோவாக இருக்கணும்னு எனக்குமே ட்ரை பண்ணாதீங்க. பேசிக்கில் வச்சு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோட் போட முடியுதான்னு செக் பண்ணுங்கள். உங்கள் மேலே இருக்கிற உண்மையை சொல்கிறேன், உங்களால் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா யூ ஆர் 50% கிடையாது, 70-80% யூ ஆர் ரெடி டு சால்வ் த ப்ராப்ளம். இங்கே மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் இப்போ வந்து இன்டர்வியூவில் கேட்குற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ நிறைய பேருக்கு இங்கே வந்து கொஷனே புரியாமல் இருக்கு. பட் உங்களுக்கு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக் கான்செப்ட்லேருந்து அதை வந்து கோடு போட ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்புட் அவுட்புட் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி. தென் மூவ் வித் த கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க், தென் வித் த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம்ஸ் யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி. ஆனால் எடுத்ததையும் வந்து டோன்ட் திங்க் லைக்
You cannot do this because நீங்க வந்து 90% already. Okay. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இயர்லயே யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம்னா தென் ஃபைன்ங்க. போக போக வந்து ஒவ்வொரு கோடா வந்து நீங்களே போடுங்க. இது வந்து உங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜ். ஸோ இப்பயும் சொல்கிறேன், பிகினிங் ஸ்டேஜில் என்றைக்குமே வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நம்ம வந்து நம்மகிட்ட நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கங்காட்டிக்கு பிகினிங் ஸ்டேஜ் நான் வந்து ஏஐ வச்சு ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு மட்டும் முடிச்சிடாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களே ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு 3 இயர்ஸில் வி வில் பி ஏபிள் டு சி அ ப்ரோ கோடர். ஓகே. இது வந்து ஹேப்பன் ஆகுங்க. இப்போ மேக்ஸ் எல்லாம் வந்து நீங்க போன வாரம் சால்வ் பண்ண மேக்ஸ் ப்ராப்ளமோட சொல்யூஷன் இன்னைக்கு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியுமா? தெரியாதுல்ல. அது எகைன் வந்து நீங்கள் போட்டால் தானே யூ நோ தட். ஸோ லைக் தட் நீங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்க அது வந்து ப்ராக்டிஸ் ஆகும். பட் லாஸ்ட் வீக் நான் வந்து இதை A+Bன்னு சொல்லி போட்டேன். இன்னைக்கு ஏன் எனக்கு இது தெரிலனா, இட்ஸ் லைக் அ மேக்ஸ். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு டைம் நான் ப்ராப்ளம் வந்து போன வாரம் போட்டேன், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் கோடிங் இஸ் ஆல்சோ லைக் அ மேக்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் போன டைம் அதை போட்டிங்க, அந்த ஸ்டெப்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா இட்ஸ் ஃபைன் அண்ட் இட்ஸ் குட். நீங்கள் எகைன் ட்ரை பண்ணுங்கள். நத்திங். நம்ம வந்து மேக்ஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு கோடிங் நமக்கு ஸ்டெப்ஸ் தெரியாது. நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டைம் புதுசாக போடுற மாதிரி தானே போடுவோம். அந்த மாதிரி தான் இதுவும். கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எத்தனை டைம் போட சொன்னாலும் போடுவீங்கல்ல, அந்த மாதிரி தான். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா யூ நீட் டு ப்ராக்டிஸ் பை லைக் கொஷின் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களே போட்டிங்கன்னா யூ நோ த கான்செப்ட்ஸ். அண்ட் எத்தனை டைம் கேட்டாலும் பழைய டைம் போட்ட கொஷனுக்கு ஆன்சர் அப்படின்லாம் இல்லை. Suggest me to learn DSA. டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு பிளாட்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? சோஃபார் எனக்குமே வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் தெரியாது. நான் ரேண்டமாக என்கிட்ட என்ன நாலேஜ் இருக்கோ அதை தான் நான் டெலிவர் பண்ணுறேன். இஃப் ஐ கம் டு நோ எனி பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் DSA, ஐ வில் லெட் யூ நோ. ஓகே. ஓகேங்க. Thank you so much for your patience on learning. Thank you. We'll see you tomorrow. Okay? Tomorrow இல்லை, Monday பார்ப்போம். If I'm available, I will try to come in live on Sunday 10 o'clock to 1 o'clock. Okay? Thank you all. Bye-bye. Have a nice weekend.